போச்சா போச்சுமா, மாமா வாயெல்லாம் வெந்து போச்சா, வயிறெல்லாம் எரியுதான், அதை புலம்பிட்டு இருக்காரு. வேற யாரு பிரியா குரு சாப்பிட்டீங்களா? குடு லேண்ட் லார்டு என்னது லேண்ட்? லேண்ட் லேண்ட் ஆமாம் ஆமாம், ஜேகே நீ தான் வீடு கட்டி தரணும். வாங்க வாணி பண்ணிடுறது. ஹாய் ஜேகே. பாரு நான் சொல்கிற ஆளுங்கெல்லாம் வந்துருங்கப்பா வீடு கட்டுறதுக்கு. சதீஷ் தோழா, உங்கள் ஆசையை நிறைவேற்றி காட்டுங்க. நல்ல உள்ள டேடி அவர் போட்டு கொண்டவர் அவர் தான். உங்கள் பலம் ஒவ்வொரு பெண்ணிடமும் అది పరుగుతూ ఉంది, వస్తూ ఉంటారు. ஏழையன் சிரி பிரதர், நீங்கள் ஜேகே, பிரியா, அப்புறம் பிரியா குரு, நிறைய பேர் இருக்காங்க. பேரை மறந்துட்டா அப்புறம் ஒருத்தர கோச்சுக்காங்க. ஆமாம், எல்லாரும் வரணும் வீட்டுக்கு ஒரு நாள். பிரியா, என்னோட ஆசை வந்து நெக்ஸ்ட் மந்த்து பிளான் பண்ணியிருக்கேன். பட் தெரியாது, ரொம்ப சிம்பிளாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறோம் சமயத்துக்கு, டெம்பரவரியாக. பட் ஆனால் தெரியல, சத்தியமாக தெரியல நடக்குமா நடக்காது. எல்லாமே பணம், என்ன சொல்லுவாங்க, எல்லாமே 50 ரூபாவா, ஒரு 50 ரூபா வச்சு என்ன பண்ணுவேன். அந்த மாதிரி எல்லாமே பணம் தான் தீர்மானம் பண்ணது வாழ்க்கையை. என்ன தான் நம்ம சொன்னாலும் பாசமாக பணமானு கேட்டால் நிறைய பேர் சொல்லுவாங்க பாசம். வெறும் வார்த்தைக்கு வேணால் பாசம் சொல்லலாம், அந்த பாசத்தை கட்டி ஆள்றதுக்குமே பணம் தான் வேணும். வெறுமான வாழ்க்கை வாழவே முடியாது யாராலையும். அதனால் பணம் தான் இன்றைக்கி மனுஷால தீர்மானிக்குது, பணம் தான் உருவெடுக்குது. அந்த பணம் இருந்தால் எல்லாமே செய்யலாம். ஃபஸ்ட்டு கட்டலாம், அப்புறம் பாடாடி ஃபஸ்ட்டு மேல் எடுக்க கட்டலாமா, அப்புறம் கீழே எடுக்க கட்டலாமா, என்ன கிண்டலா? இவர் அக்கீல் சொல்லல. உனக்கு சின்ன வீடியோனா பெருசாக வேணும். யோ நக்கல்லையா உனக்கு எஸ்கே? ஹாய் பொண்ணுச்சாமி, வணக்கம். சாப்பிட்டாச்சா? ஒரு சந்தோஷத்தை, ஹாய்ப்பா, ஒரு சந்தோஷத்தை நம்ம பார்க்கணுன்னா 100 அழுகையை, 100 கோபத்தை, 100 வருத்தத்தை தாண்டி தான் வரதா இருக்கு. ஜேகே உள்ள இருக்கியா இல்லையா, என்னதான் பண்ற? ட்ரீட் என்ன வேணும் ஜேகே? இரு, பர்கர்லாம் அதில் போட்டு விடவா, சாப்பிட்டுக்கிறியா? பிரியாணி பார்சல் போட்டுக்குவா. சொல்லவே இல்லையே, என்ன சொல்லணும்? கண்டிப்பாக பிரியா குரு, நிஜமாலுமே வந்து சொன்ன மாதிரி, டேடி சொன்ன மாதிரி அவங்களாச்சும் பரவாயில்ல. நான் ஒரு படி மேலே போய் வீடியோ போட்டுருக்கேன், போய் பார்க்கலாம். ஆமாம், பட்டுக்குட்டி ஐடி நேம் சர்ச் பண்ணுங்க, காதல் கண்ணன் இருக்கும் ஐடி, அது உள்ளே போய் பாருங்கள், வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த இடத்த பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு வாங்க எப்படி இருக்குன்ட்டு. பார்க்கறதா பயந்துருவீங்க, அப்படி இருக்கும். இவ்வளோ பிரைட்டாக பார்த்தது இல்லையா? இன்னைக்கு எப்படி இருக்கு என் முகம், பிரைட்டாக பார்க்கலையா? பிரியாணி போட்டுருக்கு. பிரியாணியா? பிரியாவா? ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும், நம் நல்லதையே பேசுவோம், நமக்கு நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஸோ மச் பிரதர். அன்னைக்கு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனீங்க, நான் ரொம்ப வருத்தத்தில் இருந்தேன். இருந்தாலும் அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப மோட்டிவாக இருந்தது. ரொம்ப சரியாக சொன்னீங்க. கண்டிப்பாக பிரதர், நம்ம வந்து ஒருத்தவங்க அவங்க கஷ்டத்தை நம்மக்கிட்ட சொல்கிறாங்கன்னா, இது ஒரு படத்தில் கூட டைலாக் இருந்துச்சு, நம்ம அந்த கஷ்டத்தை தீர்த்து வச்சிட மாட்டோம். ஆனால் நம்ம சொல்கிற அந்த ஒரு வார்த்தை அவங்க மனசை ஏதோ ஒரு வகையில் மோட்டிவ் பண்ணி, அவங்க ரொம்ப டவுனாக இருந்தால் கூட அவங்கள தூக்கி கண்டிப்பாக இன்றைக்கோட என் வாழ்க்கை முடிஞ்சிடும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட ஒரு தளிரோ, அது என்ன சொல்ல, புது துளிர் இலை வர மாதிரி அவங்களோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கு கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருக்குது. அதுக்காக தான் நம்ம கஷ்டத்தை ஒருத்தட்ட ஷேர் பண்ணும்போது அவங்களுடைய அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை இருந்தாலே போதும், வேறு எதுவுமே வேணாம், மற்ற எல்லாம் சரியாயிடும். நான் பேசினா பூமர் மாதிரி உருட்டிகிட்டு இருக்கேன்ற மாதிரி ஜேகே நினைக்கிறேன். ஐயோ, பிரியாணியாக ஓடுற கைப்பிள்ளையா மாமா, அப்பையும் அதையும் போட்டு வேறு வழியே இல்லைன்னு நான் சொன்னேன். வேணாம் டாடிமா, போட்டுரு, ஏன்னா சாப்பிட முடியல, என்னாலே முடியலடா, நீ கொட்டிடு
அப்படின்னா இல்லை பரவாயில்ல விடு, நீ ஒரு நாள் தானே இருக்க, என்ன பண்ணுறது, ஏதோ இதில் செஞ்சுட்டு நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சாப்பிட்டாங்க.